கண்ட்ரோல் சிஸ்டம்ல லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ் பார்த்துருப்போம். கரெக்டா? ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் லாஸ்ட் கிளாஸ்ல ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ் என்ன பார்த்தோம்? போலார் பிளாட் பார்த்தோம். நெக்ஸ்ட் நைக்விஸ்ட் பிளாட் பார்த்தோம். நெக்ஸ்ட் அதை யூஸ் பண்ணி கெயின் மார்ஜின், ஃபேஸ் மார்ஜின் ஃபைண்ட் அவுட் பண்றது என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் போர்டே பிளாட்னு பார்த்தோம். அப்புறம் லாஸ்டா ஃப்ரீக்வன்சி டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல 3 ஃபார்முலா தான். ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி, ரெசனன்ட் பீக்கு, பேண்ட்வித். ஸோ ஃப்ரீக்வன்சி டொமைன் அனாலிசிஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம கண்ட்ரோலர்ஸ் அண்ட் காம்பன்சேட்டர்ல லாஸ்ட் கிளாஸ்ல கண்ட்ரோலர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்போம். அது கொஸ்டின் தனியா பார்த்துக்கலாம். டாபிக் வைஸ் கொஸ்டின் தனியா பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ எடுத்து ஸ்டார்ட் பண்ணா அவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ புதுசாக ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம். ரூட் லோக்கஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா காம்பன்சேட்டர். 3 டாபிக் இன்னும் இருக்கு. ரூட் லோக்கஸ் இருக்கு, காம்பன்சேட்டர் இருக்கு, நெக்ஸ்ட் ஸ்டேட் வேரியபிள் அனாலிசிஸ் இருக்கு. ரூட் லோக்கஸ், காம்பன்சேட்டர், ஸ்டேட் வேரியபிள் அனாலிசிஸ், மொத்தம் 3 டாபிக் இருக்கு. என்ன பார்க்கலாம்? காம்பன்சேட்டர் பார்க்கலாம். காம்பன்சேட்டர் ஸோ காம்பன்சேட்டர் என்ன பண்ணோம்னா காம்பன்சேஷன் பண்ணோம். ஸோ காம்பன்சேட்டர் ஒரு சிஸ்டமோட கனெக்ட் பண்றப்ப அது additional adds and gives additional poles and zeros. Will gives additional poles and zeros to the system. Will give additional poles and zeros to the system. ஸோ அந்த போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் ஆட் பண்றதுனால அந்த சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் வேரி ஆகும். லைக் போல்ஸ் ஆட் பண்ணா ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும், ஜீரோஸ் ஆட் பண்ணா ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி போல்ஸ் அண்ட் ஜீரோஸோட எஃபெக்ட் எல்லாம் வந்து ரூட் லோக்கஸ்ல படிப்போம். இருந்தாலும் காம்பன்சேட்டர் கிவ்ஸ் அடிஷனல் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ். காம்பன்சேஷன் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது. இப்ப காம்பன்சேட்டர்ல 3 டைப்ஸ் இருக்கு. லீட் காம்பன்சேட்டர், lag compensator, lead lag compensator, lag lead compensator இருக்கு. ஸோ லீடு காம்பன்சேட்டர், lag compensator, lead lag compensator, lag lead compensator. ஃபர்ஸ்ட் மெயினா உங்களுக்கு போல் டாமினண்டா ஜீரோ டாமினண்டான்னு பார்க்கணும். லீடு காம்பன்சேட்டர்ல எது டாமினன்ட்? ஜீரோ இஸ் டாமினன்ட். lag காம்பன்சேட்டர்ல போல் டாமினன்ட். போல்னா 4 லெட்டரு, பட் 3 லெட்டர் நான் வச்சுக்கோங்க, அதுக்காக சொல்லியிருப்பேன். அப்ப இங்க லீடு காம்பன்சேட்டர்னா ஜீரோ டாமினன்ட்னா ஜீரோ இங்க இருக்கும், போல் இங்க இருக்கும். நெக்ஸ்ட் lag காம்பன்சேட்டர்னா போல் டாமினன்ட், அப்ப போல் இஸ் நியர் டு ஆரிஜின். ஸோ லீட் lag காம்பன்சேட்டர்னா லோ ஃப்ரீக்வன்சிக்கு லீடு. ஸோ இது வந்து என்ன ஃப்ரீக்வன்சி? லோ ஃப்ரீக்வன்சி. இது வந்து என்னது? ஹை ஃப்ரீக்வன்சின்னு வரும். ஸோ லோ ஃப்ரீக்வன்சிக்கு லீடு எது டாமினன்ட்? ஜீரோ டாமினன்ட். அப்ப இங்க ஜீரோ, இங்க போல். ஹை ஃப்ரீக்வன்சில will act as a lag compensator. அப்ப எது டாமினன்ட்? போல் டாமினன்ட். ஸோ திஸ் இஸ் போல் ஜீரோ பிளாட் ஃபார் லீட் lag compensator. இதே நெக்ஸ்ட் lag lead compensatorனா லோ ஃப்ரீக்வன்சில lag, ஹை ஃப்ரீக்வன்சில லீடு. அப்ப லாக்ல எது டாமினன்ட்? போல் டாமினன்ட். லீட்ல எது டாமினன்ட்? ஜீரோ டாமினன்ட். ஸோ இதான் போல் ஜீரோ பிளாட் ஆஃப் all the 4 compensator. First take down the pole zero plot.
அது மாதிரி இங்க நெக்ஸ்ட் இது இன்டகிரேட்டர் ஆக்ட் ஆகுமா? சரி, இது ஃபில்டர் லோ பாஸ் ஃபில்டரா ஹை பாஸ் ஃபில்டரா? ஃபேஸ் இது வந்து போல்ஜிரோ பிளாட். ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா இங்க ஒமேகா, இங்க ஃபேஸ் ஃபை ஆஃப் ஒமேகா. இது லீடு காம்பன்சேட்டர்னா இந்த மாதிரி லீடா வரும். நெக்ஸ்ட் ஃபார் லேக் காம்பன்சேட்டர் ஒமேகா ஃபை ஆஃப் ஒமேகா. ஸோ இந்த மாதிரி லேக்கிங்ல வரும். அதே மாதிரி லீட் லேக் காம்பன்சேட்டர் ஸோ ஒமேகா இங்க ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் ஃபை ஆஃப் ஒமேகா. லோ ஃப்ரீக்வன்சிக்கு லீடா லேகா? லோ ஃப்ரீக்வன்சிக்கு 3 லெட்டர். அப்ப என்னது? இல்ல சரி, லோ ஃப்ரீக்வன்சில லீடா ஆக்ட் ஆகும். லோ ஃப்ரீக்வன்சி லீடா ஆக்ட் ஆகும். அப்ப இது ரெண்டா பிரிச்சிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாதி லோ ஃப்ரீக்வன்சி லீடா ஆக்ட் ஆகும். அடுத்த பாதி என்னது? ஹை ஃப்ரீக்வன்சி. அதுல என்ன ஆக்ட் ஆகும்? லேகா ஆக்ட் ஆகும். இதுதான் ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் லீடு லேக் காம்பன்சேட்டர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒமேகா ஃபை ஆஃப் ஒமேகா. லோ ஃப்ரீக்வன்சில என்ன ஆக்ட் ஆகும்? லேக். ஹை ஃப்ரீக்வன்சில லீட் ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் காம்பன்சேட்டர். ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் லீடு காம்பன்சேட்டர், லேக் காம்பன்சேட்டர், லீடு காம்பன்சேட்டர், லேக் காம்பன்சேட்டர், லீட் லேக் காம்பன்சேட்டர், லேக் லீடு காம்பன்சேட்டர். நெக்ஸ்ட் இது வந்து போல்ஜிரோ பிளாட். திஸ் இஸ் ஃபேஸ் ரெஸ்பான்ஸ். நெக்ஸ்ட் மேக்னிட்யூட் ரெஸ்பான்ஸ்னா லீடு காம்பன்சேட்டர்னா என்ன ஃபில்டர்? திஸ் இஸ் மேக்னிட்யூட் இன் டிபி. லீடு காம்பன்சேட்டர்னா என்ன ஃபில்டர்? லோ பாஸா ஹை பாஸா? 4 லெட்டர் சொல்லியிருக்கோமா, அதனால ஹை பாஸ் ஃபில்டர். அப்ப இந்த மாதிரி வரும். ஹை ஃப்ரீக்வன்சி வந்து பாஸ் ஆகும். அப்ப இது என்ன ஃபில்டர்? ஹை பாஸ் ஃபில்டர். நெக்ஸ்ட் இது என்ன ஃபில்டர்? ஹியர் ஒமேகா, ஹியர் மேக்னிட்யூட் ரெஸ்பான்ஸ். ஸோ லேக்டாஸ் லேக்னா என்னது? 3 லெட்டர் லோ பாஸ் ஃபில்டர். ஸோ லோ ஃப்ரீக்வன்சில பாஸ் ஆகும், ஹை ஃப்ரீக்வன்சி நாட் அலவுடு. ஸோ திஸ் இஸ் ஹை லோ பாஸ் ஃபில்டரோட டயக்ராம். இது உங்களுக்கே தெரியும். இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி எல்லாம் பாஸ் ஆகும், லோ ஃப்ரீக்வன்சி அட்டென்யூட்டட் ஹை பாஸ் ஃபில்டர். லேக் காம்பன்சேட்டர் ஆக்ட் ஆஸ் அ லோ பாஸ் ஃபில்டர். பட் லீட் லேக் காம்பன்சேட்டர் பாத்தீங்கன்னா லீட் லேக் காம்பன்சேட்டர் எம்டிபி. ஸோ லோ ஃப்ரீக்வன்சில லீடா லேக்கா? லோ ஃப்ரீக்வன்சில லீடு. அப்ப ஹை பாஸ் ஃபில்டரா லோ பாஸ் ஃபில்டரா? ஹை பாஸ். இங்க ரெண்டா பிரிச்சுங்க. லோ ஃப்ரீக்வன்சில ஹை பாஸ் ஃபில்டர். அப்ப லோ ஃப்ரீக்வன்சில ஹை பாஸ் ஃபில்டர். லோ ஃப்ரீக்வன்சில என்னது? ஹை பாஸ் ஃபில்டர். நெக்ஸ்ட் ஹை ஃப்ரீக்வன்சில என்ன ஃபில்டர்? லோ பாஸ் ஃபில்டர். அப்ப ஹை ஃப்ரீக்வன்சில லோ பாஸ் ஃபில்டர்னா இதுல லோ ஃப்ரீக்வன்சிஸ் அலவுடு, ஹை ஃப்ரீக்வன்சிஸ் நாட் அலவுடு, லோ பாஸ் ஃபில்டர். அதனால இதை கம்பைன் பண்ணி இது என்ன ஃபில்டர் சொல்லுவோம்? பேண்ட் பாஸ் ஃபில்டர் ஆக்ட் ஆகும். லீடு லேக் காம்பன்சேட்டர் இஸ் அ பேண்ட் பாஸ் ஃபில்டர். லீடு லேக் காம்பன்சேட்டர் இஸ் அ பேண்ட் பாஸ் ஃபில்டர். இங்க ஸ்பேஸ் இல்ல. நெக்ஸ்ட் பார்க்கலாம். For lag lead compensator MDB omega. So last time வந்து ட்ரிபிளியோட டாப் மார்க் வந்து எவ்வளவு கொஸ்டின் கரெக்ட் ஆயிருக்குன்னா 230 கொஸ்டின் கரெக்ட் ஆயிருக்கு. 2 ஸ்டூடெண்ட்டுக்கு 230 கொஸ்டின் கரெக்ட் ஆயிருக்கு. அவுட் ஆஃப் 300க்கு 243 டாப் மார்க். அப்ப எவ்வளவு கொஸ்டின் கரெக்ட் ஆயிருக்கும்? 1.5 போட்டோம்னா 230 பக்கமா கரெக்ட் ஆகும். அப்ப 230 பிளஸ் அதுல ஒரு பாதி போட்டோம்னா 115. அப்ப 245. அதான் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டூடெண்ட்டுக்கு 230 230 கரெக்ட் ஆயிருக்கு. 2 மார்க். மீதி ஒரு 2 ஸ்டூடெண்ட்டுக்கு 220 டு 230 கரெக்ட் ஆயிருக்கு. இப்ப லாஸ்டா நடந்த எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் வந்து 230 கரெக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு 228 கரெக்ட் ஆயிருக்கு. இன்னொரு 3வது ஸ்டூடெண்ட்டுக்கு 225 கரெக்ட் ஆயிருக்கு. இப்ப 4 to 10 எடுத்த எல்லாத்துக்குமே 4 to 10 எடுத்த எல்லாத்துக்குமே 210 to 220 கரெக்ட் ஆயிருக்கு. இதான் லாஸ்ட் டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க். ட்ரிபிள் ரிசல்ட் வந்துச்சுல, ரிட்டன் டெஸ்ட் மார்க், இன்டர்வியூ மார்க்ல. இனிமேல் தான் இன்டர்வியூவே கிடையாதுல்ல. ஸோ அதை உங்க ஃபர்ஸ்ட் பேஜ் எழுதிக்கிங்க. ஏன்னா எவ்வளவு மார்க் எடுக்கணும் என்னன்னே தெரியாம படிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பேஜ் எழுதிக்கிங்க டாப் 10 மார்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் 230 கரெக்டா இருக்கு. எவ்வளவுக்கு? 300 கொஸ்டினுக்கு. டெக்னிக்கல் 200 கொஸ்டின், ஜிகே 100 கொஸ்டின், 300க்கு 230 கரெக்டா இருக்கு.
2வது ஸ்டூடெண்ட்டுக்கு 228 கரெக்டா இருக்கு. ஸோ 3வது ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 225 கொஸ்டின் கரெக்டா இருக்கு. இது ஆக்சுவலா இது பார்த்தீங்கன்னா 313 315 என்னுடைய மார்க் 315. அப்ப 210 கரெக்டா இருக்கும். இது ஆக்சுவலா 210 டு 215ல தான் இருக்கும். ஆக்சுவலா 210 டு 215ல தான் இருக்கும். 215க்கு மேல கூட அதிகமா யாருக்கும் கரெக்ட் ஆகல. 210 டு 215 கரெக்டா இருக்கும். அப்புறம் 10 டு 20ன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10th ரேங்க்ல இருந்து 20th ரேங்க் வரைக்கும் அது பாத்தீங்கன்னா 200 டு 210 கொஸ்டின் கரெக்டா இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்ல 200 டு 210 கொஸ்டின் கரெக்டா இருக்கும். அப்ப நீங்க டாப் 20க்குள்ள இருக்கணும். அதுதான் எப்பயுமே சேஃப். அதாவது இப்ப நீங்க இப்ப எழுத போற எக்ஸாமுக்கு எவ்வளவு போஸ்டிங்? 80 போஸ்ட் ஆவரேஜ் 63 பிளஸ் இந்த இந்து சமய அறநிலைத்துறை அதுல ஒரு 17 போஸ்டா 80 போஸ்ட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 36 போஸ்ட் தான். இப்ப நீங்க எழுத போற எக்ஸாம் அக்டோபர் எழுத போற எக்ஸாமுக்கு வந்து 80 போஸ்ட். நீங்க டாப் 20க்குள்ள இருந்துக்கிறது தான் சேஃப். 80 போஸ்ட் 80மே உங்க கம்யூனிட்டிக்கு வராது. 80ல ஒரு 22 போஸ்ட் ஜெனரலுக்கு வரும். இன்னொரு 22 போஸ்ட் பிசிக்கு வரும். இன்னொரு 10 12 போஸ்ட் பக்கமா பாத்தீங்கன்னா எம்பிசிக்கு வரும். இன்னொரு 12 13 போஸ்ட் எஸ்சி எஸ்டிக்கு வரும். அந்த மாதிரி பிரிப்பாங்க. ஸோ இருந்தாலும் நீங்க டாப் 20க்குள்ள எப்பயுமே வரதுதான் சேஃப். நம்ம டாப் 20க்குள்ள ஆஸ் பர் லாஸ்ட் டைம் நடந்த ரிசல்ட் படி நீங்க டாப் 20க்குள்ள இருக்கணும்னா எவ்வளவு கொஸ்டின் கரெக்டா இருக்கணும்? 200 கொஸ்டின் கரெக்டா இருக்கணும். 200 கொஸ்டின் கரெக்டா இருந்தா சேஃப். அது 200ல 150 கொஸ்டின் டெக்னிக்கல் 50 கொஸ்டின் ஜிகே அப்படி கூட போட்டுக்கலாம். இல்ல டெக்னிக்கல் நல்லா படிச்சிருந்தா 160 கொஸ்டின் 40 கொஸ்டின் ஜிகே அது மாதிரி எப்படியாலும் போட்டுக்கலாம். பட் 200 கொஸ்டின் கரெக்டா இருக்கணும் லாஸ்டா நடந்த எக்ஸாம்ல. அப்ப 36 போஸ்ட்டுக்கு இப்ப பட் 80 போஸ்ட் எடுக்கிறனால அதே 200 கொஸ்டின் கரெக்ட் ஆனாலே போதும். ஏன்னா இப்ப 80 போஸ்ட் எடுக்கிறாங்களே இப்ப எல்லாம் நல்லா படிச்சா கூட போஸ்டிங் அப்படியே டபுள் ஆகுது இல்ல. அதனால டபுள் ஆகிறப்ப 200 கொஸ்டின் கரெக்டா இருந்தா கூட போதும் தான். அது 200 கொஸ்டின் கரெக்டா இருந்தா போதும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இடையில பாத்தீங்கன்னா முனிசிபல் எக்ஸாம்னு ஒரு 75 போஸ்ட் எழுதியிருக்காங்க ஸ்டூடெண்ட் ட்ரிபிள் ஸ்டூடெண்ட் மட்டும். முனிசிபல் கார்பரேஷன் இருக்குல்ல, தமிழ்நாடு முனிசிபல் அண்ட் கார்பரேட் அட்மினிஸ்ட்ரேஷன் அது மாதிரி ஒரு இது வரும். அதுல வந்து வாட்டர் சப்ளை போர்டு போர்டில் ஒரு 75 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதிட்டாங்க. அது ரிசல்ட் இன்னும் 1 or 2 monthsல வந்துடும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 ஸ்டூடெண்ட்ஸ் அதுல வேலை கிடைச்சு போயிடுவாங்க. புரியுதாங்க? ஆக்சுவலா இப்ப மொத்தமாவே ட்ரிபிள்னா தமிழ்நாடு ஃபுல்லா எடுத்துக்கிட்டா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு 100 பேர் தான். அந்த 100 பேர் 120 பேர் அவ்வளவுதான். ஒரு 500 பேர் 1000 பேர் 500 பேர் எல்லாம் நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. மொத்தமாவே தமிழ்நாட்டுல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிப்பாங்க ட்ரிபிள்ல? இசி பிளஸ் ட்ரிபிள் சேர்த்துனா கூட எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் தான்? ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜாபுக்கு பர்ஃபெக்டா படிச்சிருப்பாங்க. ஓகேவா? அந்த 100 பேர்த்துல இப்போ ஒரு 30 பேர் பிடபிள்யூடிக்கு செலக்ட் ஆயிருப்பாங்க. ஓகேவா? இன்னொரு அடுத்த எக்ஸாம் வரப்ப இன்னொரு 70 பேர் பாத்தீங்கன்னா முனிசிபல் எக்ஸாமோட ரிசல்ட் வரும். இன்னொரு 1 or 2 monthsல வரும். அதுல ஒரு 70 ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸாமே இப்ப அடுத்த நீங்க எழுத போற எக்ஸாமே நடக்க போகுது. ஸோ அதுல டாப்பா இது வரைக்கும் 3-4 வருஷமா படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் 100 பேர். இந்த 3 வருஷமா ஆவரேஜா எந்த எக்ஸாமும் கிடையாது. ட்ரிபிள்இக்கோ இசிக்கோ இந்த 3 வருஷமும் எந்த எக்ஸாமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நடந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் தான். இடையில ஒரு 8 போஸ்ட் எடுத்தாங்க. அது கணக்குல எடுத்துக்க வேண்டாம். 2021ல டிஆர்வி பாலிடெக்னிக்ல 100 போஸ்ட் எடுத்தாங்க. இசிக்கு 100 போஸ்ட், ட்ரிபிள்இ 100 போஸ்ட். அதுக்கப்புறம் 2022 23 இந்த 2 வருஷமா தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரிபிள்இல டாப்பரா படிக்கிறவங்க ஒரு 100 ஸ்டூடெண்ட் தான். இசி ட்ரிபிள்இ டாப்பா படிக்கிறவங்க 100 பேர். அந்த 100 பேர்த்துல 36 பேர் எதுல போயிடுவாங்க? இப்ப பிடபிள்யூடிஏல செலக்ட் ஆயிட்டா கூட முனிசிபல் கார்பரேஷன் இருக்குல்ல, தமிழ்நாடு முனிசிபல் எக்ஸாம் அதோட ரிசல்ட் வரப்பையும் ஒரு 70 ஸ்டூடெண்ட் கண்டிப்பா அதுல வேலை கிடைச்சிரும். புரியுதா? ஸோ அதுக்கப்புறம் இப்ப புதுசா இந்த 1 year 2 yearsக்குள்ள ஆவரேஜா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட் தான் நீங்களா தேர்ட் கேட்டகரி தானே. ஏன்னா நீங்க 2-3 வருஷமா படிக்க கிடையாது. ஸோ உங்களுக்கும் இதே கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணலாம். 200 கொஸ்டின் கரெக்டானா போதும். அதுக்கு மேல கரெக்ட் ஆகுறது டக்குன்னு நாட் பாசிபிள். ஸோ அட்லீஸ்ட் 200 கொஸ்டின் கரெக்டானா போதும். இது போதும். ஏன்னா ட்ரிபிள்இக்கு கடைசி 3 வருஷமா படிச்சுட்டே இருக்கிற ஸ்டூடெண்ட் 100 பேர். அதுல 36 பேர் பிடபிள்யூடிஏ செலக்ட் ஆயிடுவாங்க. இன்னொரு 70 பேர் பாத்தீங்கன்னா முனிசிபல் கார்பரேஷன் ரிசல்ட் வரப்ப அவங்களும் இன்னொரு 1 or 2 monthsல செலக்ட் ஆயிடுவாங்க. பட் அதுல என்ன ப்ராப்ளம்னா இந்த ப்ராசஸ் வந்து 1 monthக்குள்ள முடியுமான்னு தெரியல. முனிசிபல் கார்பரேஷனோட ப்ராசஸ் 1 monthக்குள்ள முடியுமான்னு தெரியல. என்ன ரீசன்னா இன்னும் ரிசல்ட்டே வர கிடையாது. பட் 1 monthக்குள்ள நம்மளுக்கு எக்ஸாமே வந்துடும்.
அப்ப அவங்களும் எழுதுவாங்க தானே. முனிசிபல் கார்பரேஷன் யார் எழுதியிருக்காங்களோ அவங்க எல்லாமே இதுலயும் எழுதுவாங்க. ஸோ எழுதுறப்ப கொஞ்சம் பார்த்துக்கணும். பட் இந்த எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வரதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும், 5 மாசம் ஆகும். எப்படி பண்ணாலும் 4 மாசம் பண்ணுவாங்க, சம்டைம் 5 மாசம். எங்களுக்கு நாங்க ஜனவரியில் எழுதணும், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன்ல தான் ரிசல்ட் வந்துச்சு. அப்புறம் ஜூலை, ஆகஸ்ட்ல தான் இன்டர்வியூ நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு 4 to 5 months ஆகும். அதுக்குள்ள முனிசிபல் எக்ஸாமுக்கு இது போட்டுருவாங்க, போஸ்டிங் போட்டுருவாங்க. ஸோ அதனால சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்ப அவங்க ஏற்கனவே செலக்ட் ஆயிட்டாங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வர மாட்டாங்க. ஸோ அது மாதிரி விட்டுருங்க. பட் உங்களுக்கு 200 கொஸ்டின் ஆச்சும் கரெக்ட் ஆகணும்னு டார்கெட் வைங்க. புரியுதா? அப்ப 200 கொஸ்டின் கரெக்ட் ஆகிறதுக்கு நீங்க பாத்துக்குங்க. தெரியணும்ல உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டான ஜாப் கிடைக்கும். கண்டிப்பா எவ்வளவு கரெக்டா இருக்கணும்? 200 கரெக்டானா சேஃப். இது ஃபார் பிசி கேட்டகரிக்கு. நான் சொல்றது எல்லாமே யாருக்கு? பிசி கேட்டகரிக்கு. எம்பிசி கேட்டகரினா ஒரு 5 கொஸ்டின் கம்மி பண்ணிக்கிங்க. நீங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருந்தா ஷூரா ஒரு 10 கொஸ்டின் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நீங்க பிசிக்கு 200 கொஸ்டின் கண்டிப்பா கரெக்ட் ஆகணும். அதையா எம்பிசியோ எஸ்சி எஸ்டியோ எதுக்கு பிரிக்கணும்? மொத்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட் எவ்வளவு கொஸ்டின் கரெக்டானா சேஃப்? 200 கொஸ்டின் கரெக்டானா சேஃப். பட் நீங்க எஸ்சி கேட்டகரியா இருந்தா எஸ்சி கேட்டகரியில ஃபர்ஸ்ட் மார்க்கே ஒரு 190 கொஸ்டின் தான் கரெக்ட். அதனால அதை பத்தி வரி பண்ணாதீங்க. நீங்க அங்க கம்யூனிட்டி வரப்ப பிசி எம்பிசி எஸ்சின்னு பிரிப்பாங்க, அப்ப பிரச்சனை இல்லை. இப்ப ஜென்ரலா நீங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட். நம்மளுக்கு நான் இப்ப எவ்வளவு கொஸ்டின் கரெக்ட் ஆகணும்? 200 கொஸ்டின் கரெக்ட் ஆகணும். நீங்க எஸ்சி எஸ்டியா இருந்தா 190 கொஸ்டின் கரெக்ட் ஆனாலே போதும். அதே மாதிரி எம்பிசியா இருந்தா ஒரு 195 கொஸ்டின் கரெக்ட் ஆனாலே ரொம்ப போதும். ஓகேவா? 195 கரெக்ட் ஆகும். பட் பிசிக்கு எம்பிசிக்கு எப்பயும் அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் வராது. அதனால பெட்டர் பிசியா இருந்தாலும் எம்பிசியா இருந்தாலும் எவ்வளவு கொஸ்டின் கரெக்ட் ஆகணும்? 200 கொஸ்டின் கரெக்ட் ஆகணும். நீங்க சப்போஸ் எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருந்தா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அந்த 3 கேட்டகரியா இருந்தா மட்டும் 190 கொஸ்டின் கரெக்ட் ஆனா கூட போதும் தான். ஓகே, இங்க வாங்க. லாக் லீடு காம்பன்சேட்டர். ஸோ லோ ஃப்ரீக்வன்சியில் என்னது? லேக். அப்ப என்ன ஃபில்டர்? ரெண்டா பிரிச்சுங்க. லோ ஃப்ரீக்வன்சியில் லேக்னா என்ன ஃபில்டர்? 3 லெட்டர். லோ பாஸ் ஃபில்டர். அப்ப இது வந்து லோ பாஸ் ஃபில்டர். ஹை ஃப்ரீக்வன்சியில் என்னது? லீடுனா என்ன ஃபில்டர்? ஹை பாஸ் ஃபில்டர். இதுல லோ ஃப்ரீக்வன்சி நாட் அலவுட், ஹை ஃப்ரீக்வன்சி அலவுட். இந்த போர்ஷன் வந்து ஹை பாஸ் ஃபில்டர். அப்ப இது என்ன ஃபில்டர்? பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர், பேண்ட் ரிஜெக்ட் ஃபில்டர், பேண்ட் எலிமினேட் ஃபில்டர். எல்லாமே சேம், ஒரே நேம் தான். lag lead compensator act as a band stop filter, band reject filter, band eliminate filter. ஸோ இதுல இருந்தா மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து போல் ஜீரோ பிளாட், செகண்ட் வந்து ஃபேஸ் ரெஸ்பான்ஸ், தேர்ட் வந்து மேக்னிட்யூட் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம அந்த லீடு லேக்கு ஒரு கம்பாரிசன் பாயிண்ட் ஆஃப்லயே கொண்டு போனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால ரெண்டா பிரிச்சுக்குங்க. லீடு லேக் டேபிளாவே போட்டுங்க. கம்பேர் பண்ணிட்டே போனாங்கன்னா உங்களுக்கு படிக்க ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கியூட் பாருங்க.
ஃபர்ஸ்ட் முக்கியமானது போல் ஜீரோ பிளாட் தான். அதனால எதுக்கும் ஃபர்ஸ்ட் முக்கியமானது போல் ஜீரோ பிளாட் தான். ஸோ ஜீரோனா 4 லெட்டர்ஸ். அப்ப இங்க ஜீரோ, இங்க போல் இருக்கும். அப்ப இங்க எப்படி இருக்கும்? இங்க போல், இங்க ஜீரோ இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது மாதிரி ஒரு 20 பாயிண்ட்ஸ் இருக்கு. கம்பேரிஷன் மாதிரி படிச்சிட்டிங்கனாவே ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? செகண்ட், போல் டாமினண்டா ஜீரோ டாமினண்டா? ஜீரோ இஸ் டாமினன்ட். அதனால ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். therefore stability increases. இது ரூட் லோக்கஸ்ல பார்ப்போம். இங்க செகண்ட் பாயிண்ட் போல் இஸ் டாமினன்ட். செகண்ட் பாயிண்ட் போல் இஸ் டாமினன்ட். therefore stability decreases. தேர்ட் பாயிண்ட், சர்க்யூட் பாத்தீங்கன்னா இங்க ஆர், இங்க சி, இங்க ஒரு ஆர் இருக்கும். R1 C, சரி R1 R2 C, இதுதான் சர்க்யூட். இதே இங்க சர்க்யூட் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இங்க R1, இங்க R2, இங்க C. ஸோ லீடு காம்பன்சேட்டரோட சர்க்யூட், லேக் காம்பன்சேட்டரோட சர்க்யூட். இங்க ஃபோர்த் பெராமீட்டர் எடுத்துக்குவோம். ஆல்பா வந்து R2 டிவைட் பை R1 பிளஸ் R2, அது வந்து லெஸ் தேன் 1 இருக்கும். டைம் கான்ஸ்டன்ட் வந்து R1 இன்டூ C இருக்கும். அப்ப ஆல்பா இன்டூ டியோட வேல்யூ R1 இன்டூ R2 C டிவைட் பை R1 பிளஸ் R2ங்கிற பெராமீட்டர் வரும். பட் இங்கேயே பீட்டாங்கிறது R1 பிளஸ் R2 டிவைட் பை R2, பட் இங்க பீட்டா வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கும். இங்க டைம் கான்ஸ்டன்ட் வந்து R2 இன்டூ C இருக்கும். எனக்கு ரெண்டு கனெக்டா இருக்குல்ல. அதே மாதிரி இங்க பீட்டா இன்டூ டியோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணா R1 பிளஸ் R2 இன்டூ C. இந்த மூணு சர்க்யூட் கான்ஸ்டன்ட். இது நாலாவது பாயிண்ட். ஸோ அஞ்சாவது பாயிண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டிரைவ் பண்றோம். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபார்முலா? R2 டிவைட் பை இது ரெண்டு என்ன கனெக்ஷன்? parallel கனெக்ஷன் பிளஸ் R2 வரும். பட் இதோட சிம்பிளிஃபிகேஷன் நீங்க கீழே எழுதிட்டால் ஓகே. நான் ஸ்பேஸ்ல சைட்ல எழுத, நீங்க அப்படியே கீழே எழுதிக்கங்க. அப்ப ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் R2 parallel காம்பினேஷனுக்கு R1 இன்டூ 1 பை SC, R1 பிளஸ் 1 பை SC பிளஸ் R2. அப்ப R2 டிவைட் பை LCM எடுத்தா என்ன வரும்? R1 டிவைட் பை SR1 SR1C பிளஸ் 1 பிளஸ் R2 வரும். இந்த டெரிவேஷன் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே போட்டிருப்போம். இங்க LCM எடுத்தா R2 டிவைட் பை R1 பிளஸ் R2 பிளஸ் SR1 R2C வரும். நான் R2 டிவைட் பை, சரி கீழே வர்றது SR1C பிளஸ் 1 மேல போயிடும். இப்போ R2 இது வந்து SR1C பிளஸ் 1. ஸோ R1 பிளஸ் R2 காமன் எடுத்தா 1 பிளஸ் SR1 R2C டிவைட் பை R1 பிளஸ் R2. இப்போ இங்க பேராமீட்டர்லாம் ரீப்ளேஸ் பண்ணா ஆல்பா வரும். ஏன்னா வாட் இஸ் R2 பை R1 பிளஸ் R2? ஆல்பா 1 பிளஸ் ST வரும். 1 பிளஸ் ST வரும். இங்க என்ன வரும்? 1 பிளஸ் R1 இன்டூ R2 இன்டூ C டிவைட் பை R1 பிளஸ் R2 ஆல்பா T வரும். ஆல்பா T வரும். ஸோ ஆல்பா இன்டூ 1 பிளஸ் ST பை 1 பிளஸ் ஆல்பா Tன்னு வரும். இது அஞ்சாவது பாயிண்ட்.
அஞ்சாவது பாயிண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆல்பா 1 பிளஸ் எஸ்டி 1 பிளஸ் எஸ் ஆல்பா டி. ஓகேவா? அதே இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டெரைவ் பண்ணலாம். நான் சர்க்யூட் எரேஸ் பண்ணிட்டேன். சர்க்யூட் எரேஸ் பண்ணிட்டேன். இங்க லாகுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எது ரெண்டும், அது ரெண்டும் என்ன கனெக்ஷன்? R2வும் Cயும் சீரிஸ் கனெக்ஷன். அதனால அவுட்புட் வோல்டேஜ்ல ஆட் பண்ணிக்கிறோம். இங்க வந்து R1 பிளஸ் R2 பிளஸ் 1/SC எழுதலாம். ஓகேவா? இது புரியுதுலங்க? how to write transfer function. அவுட்புட் சைடு R2வும் Cயும் சீரிஸ் கனெக்ஷன். அப்ப R2 பிளஸ் 1/SC, அப்ப R1 பிளஸ் R2 பிளஸ் 1/SC. LCM எடுத்தா என்ன வரும்? 1 பிளஸ் S R2C divided by 1 பிளஸ் S R1 பிளஸ் R2 into C வரும். இப்ப இந்த கான்ஸ்டன்ட் ரீப்ளேஸ் பண்ணா 1 பிளஸ் S T, ஏன்னா R2C தான் T, 1 பிளஸ் S பீட்டா T வரும். அப்ப இங்க ஃபிஃப்த் பாயிண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் 1 பிளஸ் ST divided by 1 பிளஸ் S பீட்டா T. ஸோ டெரிவேஷன் உங்க ரெஃபரன்ஸ்க்காக தான். அப்ப வாட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் லீடு காம்பன்சேட்டர்? ஆல்பா இன்டு 1 பிளஸ் ST divided by 1 பிளஸ் S ஆல்பா T புக்ல டைரக்டா கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் லேக் காம்பன்சேட்டர்? 1 பிளஸ் ST 1 பிளஸ் S பீட்டா T. அங்க பட் என்னன்னா இங்க பீட்டாவும் கொடுத்துருப்பாங்க புக்ல. ஏன்னா அவங்க சர்க்யூட் வச்சு டெரைவ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இதுல ஆல்பா எப்படி என்னது லெஸ் தேன் 1, இங்க பீட்டா என்னவா இருக்கும்? கிரேட்டர் தேன் 1. இதான் வந்து அஞ்சாவது பாயிண்ட். டெரிவேஷன் வந்து உங்க ரெஃபரன்ஸ்க்காக தான். இதான் ஃபிஃப்த் பாயிண்ட். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இங்க ஆல்பா லெஸ் தேன் 1, இங்க என்னது பீட்டா கிரேட்டர் தேன் 1. அப்ப இங்க ஆறாவது பாயிண்ட் போல் ஜீரோ பிளாட் இங்க வரையலாம். போல் என்ன வரும்? S equal to minus 1 by alpha T. 0 என்ன வரும்? S equal to minus 1 by T. இங்க போல் என்ன வரும்? S equal to minus 1 by beta T. 0 என்ன வரும்? S equal to minus 1 by T. அப்ப இங்க போல் ஜீரோ பிளாட் வரைகிறப்ப எது இப்ப ஆல்பாவோட வேல்யூ ஸ்மால் தானே, அப்ப எது ஃபர்ஸ்ட் வரும்? 0 ஃபர்ஸ்ட் வரும். அதே மாதிரி இங்க என்ன வரும்னா minus 1 by alpha T வரும். அதே மாதிரி இங்க என்ன ஃபர்ஸ்ட் வரும்? ஏன்னா பீட்டா வந்து கிரேட்டர் தன் ஹையஸ்ட் வேல்யூ ஒரு 3 போட்டுக்கலாம். அப்ப எது ஸ்மால் வேல்யூவா இருக்கும்? போல் தான் ஸ்மால் வேல்யூவா இருக்கும். அதனால இங்க போல் வந்து ஸ்மால் வேல்யூவா இருக்கும், minus 1 by beta T. இது வந்து minus 1 by T வரும். இங்க எது டாமினன்ட்? 0 டாமினன்ட். இங்க எது டாமினன்ட்? போல் டாமினன்ட். இதான் ஆறாவது பாயிண்ட். ஆறாவது பாயிண்ட் போல் ஜீரோ பிளாட். போல் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு 0 ஃபைண்ட் அவுட் பண்ணி போல் ஜீரோ பிளாட் டிரா பண்றோம். ஏழாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஏழாவது பாயிண்ட் ஜெனரலா எழுதுனா S plus A by S plus B. இது லீடு காம்பன்சேட்டர் இருக்க என்ன கண்டிஷன்? எது டாமினன்ட்? 0 டாமினன்ட். அப்ப இங்க S equal to minus A இருக்கும், இங்க S equal to minus B இருக்கும். அப்ப what is condition for lead? If modulus of A less than modulus of B. இதுவும் கேட்பாங்க. modulus of A less than modulus of B. இதே இங்க ஏழாவது பாயிண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் S plus A divided by S plus A divided by S plus B. அப்ப எது டாமினண்டா இருக்கணும்? லேக் காம்பன்சேட்டர்ல போல் டாமினண்டா இருக்கணும். அப்ப இங்க என்ன வரும்? S equal to minus B. இங்க என்ன வரும்? S equal to minus A lag if modulus of A greater than modulus of B. ஜெனரலா சொல்றோம். எட்டாவது பாயிண்ட் மேக்ஸிமம் லீடிங் phase occurs
at omega m equal to square root of a into b. அது மனப்பாடம் பண்ண உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது டெரிவேஷன் இருக்கு, நான் டெரிவேஷன் சொல்லல. What is formula for maximum phase angle occurring frequency? Square root of ab radian per seconds. Radian per seconds. இங்கேயும் அதே ஃபார்முலா தான். Maximum lagging phase angle occurs at a frequency of square root of ab radian per seconds. Square root of a into b. Ninth formula, maximum 90 degree minus 2 tan inverse of square root of a by b. இங்கேயும் அதே ஃபார்முலா தான். 90 degree minus 2 tan inverse of square root of a by b. பத்தாவது ஃபார்முலா sin phi m க்கு ஃபார்முலா 1 minus alpha by 1 plus alpha. இங்கேயும் பத்தாவது ஃபார்முலா sin phi m க்கு ஃபார்முலா 1 minus beta by 1 plus beta. பட் இங்க பீட்டா எப்படி இருக்கும்? கிரேட்டர் than 1 இருக்கும். அதனால பீட்டா மைனஸ் 1 by பீட்டா பிளஸ் 1 எழுதிக்கலாம். ஒரு புக்ல இப்படியே எழுதிக்கலாம், இல்லைன்னா 1 minus பீட்டா அப்படியே எழுதிக்கங்க. இங்க ஆல்பா, அங்க பீட்டா. லெவன்த் ஃபேஸ் ஆங்கிள் எதுல வருதுன்னு பார்க்கலாம். இங்க ஆல்பா கிரேட்டர் than 1 லெஸ் than 1 லெஸ் than 1. அப்ப ஃபேஸ் ஆங்கிள் எதுல வரும்? பாசிட்டிவ் டிகிரியில வரும். அதனாலதான் இதோட டயக்ராம் பாத்தீங்கன்னா ஃபேஸ் பாசிட்டிவ் டிகிரினா இந்த மாதிரி இருக்கும். பட் இங்க 11th பாயிண்ட் ஃபேஸ் ஆங்கிள் என்ன வரும்? பீட்டா கிரேட்டர் than 1 ஆர் லெஸ் than 1. பீட்டா கிரேட்டர் than 1 அப்ப நெகட்டிவ்ல வரும். அப்ப என்ன டிகிரியில வரும்? நெகட்டிவ் டிகிரியில வரும். அதனாலதான் ஃபேஸ் ஆங்கிள் வந்து இப்படி நெகட்டிவ்ல வரும். இது போர்டே பிளாட் வச்சு டிரா பண்ணிருக்கோம். இப்போதைக்கு நான் இங்க ஆன்சர் மட்டும் தெரிஞ்சா போதும். மேக்னூட் ரெஸ்பான்ஸ் 12th பாயிண்ட் மேக்னூட் ரெஸ்பான்ஸ் யூசிங் போர்டே பிளாட் தான் வச்சு டிரா பண்ணிருப்போம். எஸ், இதுக்கு என்னது? லோ பாஸா ஹை பாஸா? ஹை பாஸ் ஃபில்டர் 4 லெட்டர், அப்ப ஹை பாஸ் வரும். பட் இது என்ன ஃபில்டர்? லோ பாஸ் ஃபில்டர். லோ ஃப்ரீக்வன்சிஸ் அலவுடு, ஹை ஃப்ரீக்வன்சிஸ் நாட் அலவுடு. பதிமூணாவது பாத்தீங்கன்னா நாய்ஸ். ஹை பாஸ் ஃபில்டர்னு இருக்கு. அப்ப நாய்ஸ் வந்து அதிகமா கம்மியா? நாய்ஸ் வந்து அதிகமா இருக்கும். சரினா அதிகம் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். இங்க 13th நாய்ஸ் எப்படி இருக்கும்? லோ பாஸ் ஃபில்டர், அதனால லோவா கம்மியா இருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஸோ எப்பயுமே ஹை பாஸ் ஃபில்டர் ஹாவ் மோர் நாய்ஸ், லோ பாஸ் ஃபில்டர் ஹாவ் லெஸ் நாய்ஸ். அப்ப 14th கெயின்னு பார்ப்பாங்க. கெயின் வந்து அதிகமா இருக்கும். சரி, இங்க கெயின் கம்மியா இருக்கும். இங்க கெயின் கம்மியா இருக்கும். இங்க இததான் கெயின் வந்து அதிகமா இருக்கும். அது ஏன் என்ன ரீசன்னா, இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபார்முலா?
ஆல்பா இன்ட்டு 1 பிளஸ் எஸ்டி 1 பிளஸ் எஸ் ஆல்பா டி. ஆல்பா எப்படி இருக்கும்? லெஸ் தேன் 1. அப்ப லெஸ் தேன் 1 மல்டிப்ளை பண்றோம், ஒரு 0.5 மல்டிப்ளை பண்றோம். இதே இங்க டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபார்முலா? பீட்டா 1 பிளஸ் எஸ்டி டிவைட் பை 1 பிளஸ் எஸ் பீட்டா டி. பீட்டாவால மல்டிப்ளை பண்றோம். பீட்டா எப்படி இருக்கும்? கிரேட்டர் தேன் 1 இருக்கும். அந்த பீட்டா தான் கெயின். அப்ப இங்க கெயின் எப்படி இருக்கும்? ஹையரா இருக்கும். பட் இங்க கெயின் எப்படி இருக்கும்? லெஸ்ஸா இருக்கும். அப்ப 15 வந்து எஸ்என்ஆர் கேட்பாங்க, சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. இங்க கெயின் எப்படி? சிக்னல் பவர்னா கெயின் தான். கெயின் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். அதே மாதிரி நாய்ஸ் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அப்ப எஸ்என்ஆர் எப்படி இருக்கும்? ஏன்னா எஸ் வந்து கம்மியா இருக்கு, நாய்ஸ் என்னவா இருக்கு? அதிகமா இருக்கு. நாய்ஸ் அதிகமானாலும் எஸ்என்ஆர் கம்மியாகும், சிக்னல் பவர் கம்மியானாலும் எஸ்என்ஆர் கம்மியாகும். இதே இங்க 15th எஸ்என்ஆர் சிக்னல் பவர் டு நாய்ஸ் பவர். இங்க சிக்னல் பவர் எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. சிக்னல் பவர் அதிகமா இருக்கறனால எஸ்என்ஆர் அதிகமா இருக்கும். அதே மாதிரி நாய்ஸ் எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. நாய்ஸ் கம்மியா இருந்தாலும் எஸ்என்ஆர் எப்படி இருக்கும்? ஹையா இருக்கும். சிக்ஸ்டீன்த் டைம் கான்ஸ்டன்ட் பார்ப்பாங்க. சப்போஸ் இங்க பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு இங்க ஜீரோ டாமினண்டா போல் டாமினண்டா? ஜீரோ டாமினன்ட். இப்ப -1 -2 இருந்தா இது என்ன காம்பன்சேட்டர்? லீடு காம்பன்சேட்டர். இது இங்க என்ன இருக்கும்? -1 -2 இருந்தா லேக் காம்பன்சேட்டர். அந்த எக்ஸாம்பிள் வச்சு இப்ப பார்க்கலாம். அந்த எக்ஸாம்பிள் வச்சு பாக்குறப்ப இதுல ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு டைம் கான்ஸ்டன்ட் என்னது? -1 by -2 1 by 2 செகண்ட்ஸ். ஏற்கனவே பார்த்திருப்போம். -1 by ரியல் வேல்யூ ஆஃப் போல். இங்க டைம் கான்ஸ்டன்ட் என்ன வரும்? -1 by -1, அப்ப 1 செகண்ட்ஸ். அப்ப டைம் கான்ஸ்டன்ட் இங்க எப்படி இருக்கு? டைம் கான்ஸ்டன்ட் டிக்ரீசஸ் ஆகுது. பட் இங்க டைம் கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கு? இன்க்ரீசஸ் ஆகுது. ஏன்னா இங்க டைம் கான்ஸ்டன்ட் 1 by 2 செகண்ட்ஸ், பட் இங்க டைம் கான்ஸ்டன்ட் 1 செகண்ட்ஸ். அப்ப லீடுல டைம் கான்ஸ்டன்ட் டிக்ரீசஸ், லேக்ல டைம் கான்ஸ்டன்ட் இன்க்ரீசஸ். அப்ப போல்ஸ் வந்து ரைட் சைடு மூவ் ஆனா டைம் கான்ஸ்டன்ட் என்ன ஆகும்? டிக்ரீசஸ் ஆகும். போல்ஸ் வந்து போல்ஸ் லெஃப்ட் சைடு மூவ் ஆனா டைம் கான்ஸ்டன்ட் டிக்ரீசஸ். இது எழுதிங்க, போல்ஸ் மூவ்ஸ் லெஃப்ட் சைடு. இது எங்க? போல்ஸ் மூவ்ஸ் ரைட் சைடு. போல்ஸ் மூவ்ஸ் ரைட் சைடு. போல்ஸ் மூவ்ஸ் ரைட் சைடா இருந்தா டைம் கான்ஸ்டன்ட் இன்க்ரீசஸ். போல்ஸ் மூவ்ஸ் ரைட் சைடா இருந்தா டைம் கான்ஸ்டன்ட் இன்க்ரீசஸ். அப்ப 17th பார்த்திருப்போம். பேண்ட்வித்தும் டைம் கான்ஸ்டன்ட்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, பேண்ட்வித்தும் டைம் கான்ஸ்டன்ட்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கரெக்டா இல்லையா? இப்ப ஆர்சி சர்க்யூட்டுக்கு வாட் இஸ் டைம் கான்ஸ்டன்ட்? ஆர்சி. பேண்ட்வித் என்ன வரும்? 1 by RC ஃபார்மேட்ல வரும். அப்ப டைம் கான்ஸ்டன்ட் டிக்ரீஸ் ஆனா இங்க பேண்ட்வித் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இதையும் சொல்லலாம், ஹை பாஸ் ஃபில்டருக்கு பேண்ட்வித் என்னது? ஹை பாஸ் ஃபில்டருக்கு பேண்ட்வித் இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னு சொல்ல இப்படியும் சொல்லலாம். அங்க ஹை பாஸ் ஃபில்டர் தானே. இதே இங்க பேண்ட்வித்துக்கு என்ன ஃபார்முலா? 1 by tau. அப்ப டவ் இன்க்ரீஸ் ஆனால் பேண்ட்வித் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அப்ப லோ பாஸ் ஃபில்டருக்கு கண்டிப்பா பேண்ட்வித் என்னவா தான் இருக்கும்? டிக்ரீசஸா இருக்கும். இது ஃபில்டர்ல படிப்பீங்க. ஹை பாஸ் ஃபில்டர்னா பேண்ட்வித் அதிகமா இருக்கும், லோ பாஸ் ஃபில்டர்னா பேண்ட்வித் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பேண்ட்வித் 18th ஸ்பீடுக்கும் டைம் கான்ஸ்டன்ட்டுக்கும் ஏற்கனவே ரிலேஷன் பார்த்திருக்கோம். ஸ்பீடும் டைம் கான்ஸ்டன்ட் என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சப்போஸ் இது கம்மியா இருக்குன்னா 0.5 செகண்ட்ஸுக்குள்ளேயே ஃபைனல் அவுட்புட்டை ரீச் ஆயிரும். அப்ப இது ஸ்பீட் எப்படி இருக்கும்? ஹையா இருக்கும். பட் இது ஸ்பீட் எப்படி இருக்கும்? ஸ்பீடும் டைம் கான்ஸ்டன்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸ்பீடும் டைம் கான்ஸ்டன்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்.
இங்க ஃபைனல் அவுட்புட் ரீச் ஆகிறதுக்கு 69% ஆஃப் சாரி 63% ஆஃப் ஃபைனல் அவுட்புட் ரீச் ஆகிறதுக்கு 1 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். பட் இது 0.5 செகண்ட்ஸ்லேயே ரீச் ஆயிரும். அப்ப இது ஃபாஸ்டா இருக்கும், இது எப்படி இருக்கும்? ஸ்லோவா இருக்கும். அப்ப 19 பாத்தீங்கன்னா இது ஃபாஸ்டரா ஸ்லோவரா? ஸ்பீட் அதிகமா இருக்கிறப்ப இது என்னது? ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ். இங்க 19th பாயிண்ட் ஸ்லோவர் ரெஸ்பான்ஸ். பர்சன்டேஜ் எம்பிக்கும் ஸ்பீடுக்கும் என்ன ரிலேஷன்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இத ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அங்க எடுத்து பாருங்க. பர்சன்டேஜ் எம்பி ஸ்பீடு என்ன ரிலேஷன்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அந்த ஏதோ ஒரு கம்பேர் பண்றப்ப சொல்லியிருப்பேன். ஐ திங்க் பிஐ பிடி கண்ட்ரோலர்ல சொல்லியிருப்பேன். பர்சன்டேஜ் எம்பியும் ஸ்பீடும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, பர்சன்டேஜ் எம்பியும் ஸ்பீடும் சொல்லியிருப்பேன். ஓகே, இங்க ஸ்பீட் எப்படி இருக்கும்? ஃபாஸ்டா ஸ்லோவா? ஃபாஸ்ட். அப்ப பர்சன்டேஜ் எம்பி எப்படி இருக்கும்? டிக்ரீசஸ் ஆகும். இங்கேயும் 20th பாயிண்ட் பர்சன்டேஜ் எம்பி ஸ்பீடும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது எப்படி இருக்கும்? ஸ்பீடு கம்மியா இருக்கும், அப்ப பர்சன்டேஜ் எம்பி எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். 21 பாத்தீங்கன்னா ஜீட்டாவும் பர்சன்டேஜ் எம்பியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதுவும் அங்க டைம் ரெஸ்பான்ஸ்லயே பார்த்துருப்போம். கேபி கேவி அந்த இதுல பர்சன்டேஜ் எம்பியும் ஜீட்டா டேம்பிங் ரேஷியோவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப இங்க பர்சன்டேஜ் எம்பி கம்மியா இருக்கனால இங்க ஜீட்டா எப்படி இருக்கும்? ஹையா இருக்கும். இங்க ஜீட்டா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பர்சன்டேஜ் எம்பி. பர்சன்டேஜ் எம்பி அதிகமா இருக்கனால டேம்பிங் ரேஷியோ எப்படி இருக்கும்? டேம்பிங் ரேஷியோ கம்மியா இருக்கும். அது மாதிரி 22 பாருங்க, ரைஸ் டைமும் ஸ்பீடும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரைஸ் டைமும் ஸ்பீடும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரைஸ் டைம்னா 100% ரைஸ் ஆகிறதுக்கு ஆகிற டைம். ஸ்பீடா இருந்தா சீக்கிரம் ரைஸ் ஆயிரும். அப்ப ஸ்பீடா இருக்கிறனால ரைஸ் டைம் ஸ்பீட் அதிகமா இருக்கனால ரைஸ் டைம் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். இங்க ஸ்பீடு இது ஸ்லோவா இருக்கிறதுக்கு மீனிங் என்னன்னா ரைஸ் ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும், அதனால ரைஸ் டைம் அதிகமா இருக்கும். ரைஸ் டைம் அதிகமா இருக்கும்.
23rd பாயிண்ட் பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேஸ் மார்ஜின் 135 டிகிரி, இங்க ஃபேஸ் மார்ஜின் 150 டிகிரி. எது விச் சிஸ்டம்? ஒரு சிஸ்டம் 135 டிகிரி, இன்னொரு சிஸ்டம் 150 டிகிரி. which one is have more face margin? செகண்ட் சிஸ்டம். அப்ப ஃபேஸ் மார்ஜின் ஹையா இருக்கிறப்ப ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்? ஹையா இருக்கும். ஸ்டெபிலிட்டி ஹையா இருக்கிறப்ப ஃபேஸ் மார்ஜின் ஹையா இருக்கும், அப்படி சொல்லலாம். அப்ப இங்க வந்து லீட்ல ஸ்டெபிலிட்டி ஹைன்னு சொன்னோமா, லோன்னு சொன்னோமா? அங்க ஏற்கனவே சொல்லியிருப்போம். லீடு காம்பன்சேட்ல ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ஃபேஸ் மார்ஜின் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். நோட் பண்ணீங்க, ஃபேஸ் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும்? ஸ்டெபிலிட்டி டிக்ரீசஸ் பார்த்தோம். ஏன்னா போல் டாமினன்ட், அதனால POL போல் டாமினன்ட், therefore ஸ்டெபிலிட்டி டிக்ரீசஸ் பார்த்தோம். ஸ்டெபிலிட்டி டிக்ரீசஸ் இருந்தா ஃபேஸ் மார்ஜின் என்ன ஆகும்? டிக்ரீசஸ் ஆகும். ஃபேஸ் மார்ஜின் டிக்ரீசஸ் ஆகும். ஃபேஸ் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும், இங்க ஃபேஸ் மார்ஜின் டிக்ரீஸ் ஆகும். அப்படியே கெயின் மார்ஜின் அதே மாதிரி எழுதிங்க. கெயின் மார்ஜின் இங்க இன்க்ரீஸ் ஆகும், இங்க கெயின் மார்ஜின் வந்து டிக்ரீஸ் ஆகும். இது ஒரே பாயிண்ட் போட்டால் ஓகே, இல்ல 24 போட்டால் ஓகே. 24 24 25 ஒமேகா ஜிசின்னு சொல்லுவாங்க. கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி இங்க இன்க்ரீஸ் ஆகும், இங்க ஒமேகா ஜிசி கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆகும். பாருங்க, ஃபேஸ் மார்ஜின் இன்க்ரீசஸ், கெயின் மார்ஜின் இன்க்ரீசஸ், ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ், ஒமேகா ஜிசி இன்க்ரீசஸ் தான். ஒமேகா ஜிசி இன்க்ரீசஸ், இங்க கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி டிக்ரீசஸ். கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி டிக்ரீசஸ். நெக்ஸ்ட் 26 இது இன்டகிரேட்டரா டிஃபரன்ஷியேட்டரா? ஏற்கனவே எழுதணுமா? இல்ல. சோ இது 4 லெட்டர் இருக்குல்ல, அதனால இன்டகிரேட்டரா டிஃபரன்ஷியேட்டரா? டிஃபரன்ஷியேட்டர். இது 4 லெட்டர், ஷார்ட்டா டிஃப்னு சொல்லுவாங்க. இது என்ன? அது 3 லெட்டர், அதனால இன்டகிரேட்டர் சொல்லுவாங்க. 3 லெட்டர், therefore இன்டகிரேட்டர். 3 லெட்டர், therefore இன்டகிரேட்டர். 27 பாருங்க. 27 இது PD கண்ட்ரோலருக்கு அப்ராக்சிமேட்டா சொல்லுவாங்க. இது என்ன கண்ட்ரோலர்? PI கண்ட்ரோலருக்கு அப்ராக்சிமேட்டா சொல்லுவாங்க. அது PD கண்ட்ரோலர், இது PI கண்ட்ரோலர். அது PD கண்ட்ரோலர், இது PI கண்ட்ரோலர். அப்ப PD கண்ட்ரோலரோட அட்வான்டேஜ் எழுதிக்கலாம். டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் என்ன ஆகும்? டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸ்டடி ஸ்டேட் எரர் சேமா தான் இருக்கும், இம்ப்ரூவ் ஆகாது, டிக்ரீஸும் ஆகாது. அது அங்கேயே பார்த்தோம் PD கண்ட்ரோலர்ல. பட் இங்க ஸ்டடி ஸ்டேட் எரர் என்ன ஆகும்? டிக்ரீசஸ் ஆகும். பட் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி கிடைக்கும்? ரொம்ப புவரா கிடைக்கும். டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் இஸ் புவர். ஸோ இதான் கம்பேரிசன் பிட்வீன் லீட் அண்ட் லேக் காம்பன்சேட்டர். கொஞ்சம் நல்லா புரிஞ்சு நல்லா படிச்சுக்குங்க. இந்த தியரி பாயிண்ட் இந்த டேபிளுக்கு மட்டும் யூஸ் ஆகாது. இந்த தியரி பாயிண்ட் வச்சு கண்டிப்பா தியரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கேட்காத எக்ஸாமே கிடையாது. இந்த ரிலேஷன் எல்லாம் சொல்லியிருக்கோம்ல, ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபேஸ் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும், கெயின் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும், ஒமேகா ஜிசி இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் 0 ஆட் பண்ணா ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், போல் ஆட் பண்ணா ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். இப்ப இங்க
இங்க வந்து போல்ஸ் வந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகும், டைம் கான்ஸ்டன்ட் டிக்ரீஸ் ஆகும். இங்க போல் ரைட் சைடு மூவ் ஆகும், டைம் கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆகும். டைம் கான்ஸ்டன்ட் இங்க என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகிறதுனால பேண்ட்வித் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இங்க பேண்ட்வித் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இங்க பேண்ட்வித் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஸ்பீடு இன்க்ரீசஸ், இங்க ஸ்பீடு டிக்ரீசஸ். ஸோ இது மாதிரி இந்த டேபிள் ஒரு டைம் 2 டைம் திரும்பி பார்த்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. நல்லா புரிஞ்சு படிச்சீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சிம்பிள் தான். இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து தியரி கொஸ்டினும் ஜெனரலா கேட்பாங்க எக்ஸாம்ல. இதுல கொஸ்டின் எப்படி கேட்கலான்னு பாருங்க. டேக் டவுன் தி கொஸ்டின். Find the maximum phase shift. Find the maximum phase shift provided by the compensator having transfer function 1 plus 6s 1 plus 2s. Find the maximum phase shift provided by the compensator 1 plus 6x 1 plus 6s divided by 1 plus 2s. Find the maximum phase shift provided by the compensator. இதை நீங்க s plus a by s plus b ஃபார்மேட் மாத்தினாலும் ஓகே தான். அப்ப என்ன இதெல்லாம் ஒரு 6 வெளியெடுத்தா s plus 1 by 6, இங்க ஒரு 2 வெளியெடுத்தா s plus 1 by 2. இது கெயின் ஒன்றும் பிரச்சனை இல்லை. s plus 1 by 6, s plus 1 by 2. இதை ஜென்ரலா கம்பேர் பண்ணா சம் k s plus a by s plus b ஃபார்மேட்டுக்கு மாத்தியாச்சு. அப்ப வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் a? 1 by 6. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் b? 1 by 2. அப்ப ஒமேகா m என்ன ஃபார்முலா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் a into b. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 by 6 into 12 1 by root 12 radian per seconds. பட் அவங்க அதை கேட்கல. they are asking maximum phase shift 5m. அதே மாதிரி இது லீடா லேக்கான்னு பார்க்கணும். அது பார்த்துங்க, லீடா லேக்காவும் கேட்பாங்க. 1 by 2 என்ன வரும்? 0.5 வரும். 1 by 6 என்ன வரும்? 1 by 6 என்ன வரும்? 1 6 புள்ளி h 0 தான் 1. அப்ப 0.1 சம்திங் தான் வரும். அப்ப இது ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இங்கதான் s equal to minus 1 by 6 வரும். ஏன்னா இது என்னது 0, இது என்னது போல் என்ன வருது s equal to minus 1 by 2 வரும். அதனால இது லீடு காம்பன்சேட்டரா லேக் காம்பன்சேட்டரா? லீடு காம்பன்சேட்டர். 5m என்ன ஃபார்முலா? 90 degree minus 2 tan inverse of square root of a by b. அப்ப 90 degree minus 2 tan inverse of square root of what is a value? 1 by 6 by 1 by 2. அப்ப 90 degree minus 2 tan inverse of என்ன வரும்? கேன்சல் பண்ணா square root of 1 by 3 வருமா? 2 by 6 1 by 3. அப்ப 90 degree minus tan inverse of 1 by root 3 எவ்வளவு டிகிரி? 0, 30 degree. அது tan ஃபார்ம்ல ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அப்ப ஃபைனல் ஆன்சர் என்னது? 30 degree or pi by 6. இதான் ஃபைனல் ஆன்சர். 30 degree இருந்தாலும் ஓகே, pi by 6 இருந்தாலும் ஓகே. ஆப்ஷன்ல டிகிரில 30 டிகிரி இருக்கும், ரேடியன்ல pi by 6 இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
A system having transfer function 1 plus 0.5s divided by 1 plus s. A system having transfer function 1 plus 0.5s divided by 1 plus s represents a dash compensator. லீடா லேகா லீட் லேகா லேக் லீடான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன காம்பன்சேட்டர்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்கலாம் நிறையா. போல் டாமினண்டா இருந்தா லேக் காம்பன்சேட்டர், ஜீரோ டாமினண்டா இருந்தா லீடு காம்பன்சேட்டர். இங்க போல் ஜீரோ நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணும். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் போல்? s equal to -1. What is the value of 0? s equal to -1 by 0.5. அப்ப s equal to -2. அப்ப -1 இங்க இருக்கும், -2 இங்க இருக்கும். அப்ப போல் டாமினண்டா ஜீரோ டாமினண்டா? போல் இஸ் டாமினன்ட். அப்ப லீடா லேகா? போல் டாமினண்டா இருந்தா என்ன காம்பன்சேட்டர்? லேக் காம்பன்சேட்டர். Next question. Next question. A compensator having transfer function 1 plus a compensator having transfer function 1 plus s alpha t 1 plus s t. A compensator having transfer function 1 plus s alpha t by 1 plus s t will act as a phase lag network. Will act as a phase lag network. Will act as a phase lag network if first option alpha equal to 1, second option 0 less than alpha less than 1, third option alpha equal to 0, fourth option alpha greater than 1. Yes. இப்போ இங்க போலோட வேல்யூ என்னது? s equal to -1 by t. ஜீரோட வேல்யூ என்னது? s equal to -1 by alpha t. இப்ப லாகுக்கு கேக்குறாங்க. லாக் எது டாமினண்டா இருக்கணும்? போல் டாமினண்டா இருக்கணும். அப்ப -1 by t இங்க இருக்கணும், -1 by alpha t இங்க இருக்கணும். அப்ப 1 by t ஓட வேல்யூ எப்படி இருக்கணும்? லெஸ் தேன் 1 by alpha t இருக்கணும். கரெக்டா? இது ஸ்மால் வேல்யூவா இருக்கணும், இது வந்து பெரிய வேல்யூவா இருக்கணும். அப்ப 1 by t வந்து லெஸ் தேன் 1 by alpha t. இது ஸ்மால் வேல்யூ, இது பெரிய வேல்யூ. அப்ப ரெண்டு சைடும் கேன்சல் ஆனா 1 லெஸ் தேன் 1 by alphaன்னு வரும். அப்ப ஆல்பாவோட வேல்யூ லெஸ் தேன் 1. அப்ப லெஸ் தேன் 1 ஜீரோ எடுக்கக்கூடாது. அப்ப ஆப்ஷன் பி கரெக்ட். இதான் காம்பன்சேட்டரோட பேசிக் கான்செப்ட். மேக்ஸிமம் இந்த லீடு லேக்ல இருந்தா சின்ன சம் கேட்பாங்க. ஸோ இதோட காம்பன்சேட்டர் ஓவர். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். சம்டைம் பாயிண்ட்ஸ் எல்லாம் தியரியில நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ லீடு லேக் காம்பன்சேட்டர் தான் முக்கியம். ஸோ அது உங்களுக்கு கம்பேரிஷனாகவே கொடுத்தாச்சு. கொஞ்ச நாளா எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இதுல ஒரு இந்த ஃபார்முலா இருக்கு, இது லாஸ்ட் நோட் பண்ணுங்க. ரைஸ் டைம் ஃபார்முலா 0.35 பை பேண்ட்வித். இது டிஃபைன் பண்ணிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டத்துக்கு.
அதனால ரைஸ் டைமும் பேண்ட்வித்தும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரைஸ் டைம் ஃபார்முலா 0.35 பை பேண்ட்வித். ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டத்துக்கு தான் இது வரும். ஆர்சி ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டத்துக்கு. இதோட காம்பன்சேட்டர் ஓவர். லாஸ்டா ஃபுல்லா ஏஇ கொஸ்டின் பார்த்துக்கலாம். நீங்க டாபிக் வைஸ் படிச்சு டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகுங்க. அப்புறம் டெஸ்ட் கொஸ்டின்ல டவுட்டா இருந்தா எப்படியாச்சும் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. கஷ்டமான ஈஸியான கொஸ்டின் கலந்தா இருக்குமா? எல்லாமே ஈஸியா இருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அது நீங்க எக்ஸாம் எழுதுறது கஷ்டமா தான் இருக்கு. அதுக்குன்னு எக்ஸாம் அப்படியே போய் 200க்கு 200 கொஸ்டின் கேட்பாங்க, அப்படியெல்லாம் ஈஸியா இருக்காது. ஒரு 20 கொஸ்டினுக்கு ஆன்சர் யாருக்குமே தெரியாது. அந்த கொஸ்டின் எல்லாம் நான் பார்த்துருக்கவே மாட்டேன். இப்போ நான் தான் 200 கொஸ்டின் எழுதுனேன். ஒரு 10 கொஸ்டின் நான் இது வரைக்கும் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. ஒரு 15 கொஸ்டின். அதனால என்னோட டெக்னிக்கல் ஆவரேஜா ஒரு என்னோட 210 தான் கரெக்ட். நான் ஏற்கனவே சொன்னேன் எவ்வளவு டெக்னிக்கல் 200 கொஸ்டின், ஜிகே எவ்வளவு கொஸ்டின் 100 கொஸ்டின். பட் நான் ஜிகேலாம் இது வரைக்கும் அப்பதான் அந்த எக்ஸாமுக்காக தான் படிச்சது. அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் லாஸ்ட் 3-4 இயர்ஸ் 5 இயர்ஸ் 2 இயர்ஸா படிச்சதே கிடையாது. ஸோ இது மாதிரி என்னோட மொத்தமா 210 கரெக்டா இருக்கும். 210 கரெக்டானா 315 மார்க்கு. இதுல இந்த 200 கொஸ்டின்ல ஒரு 50 கொஸ்டின் புது சிலபஸ். இது நாள் வரைக்கும் எந்த எக்ஸாம்லயுமே அந்த சிலபஸ் கிடையாது. ஒரு ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் ஒரு நெட்வொர்க்ஸ் இருக்கு, அது ஒரு சப்ஜெக்ட். அப்புறம் டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் பிளஸ் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங். டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ல எல்லாம் இருக்கு. அந்த டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங்கும் புது கொஸ்டின் தான். அப்ப அந்த 200 கொஸ்டின்ல ஒரு 50 கொஸ்டின் புது கொஸ்டின். இல்ல எங்களுக்கு ஈசிக்கு சொல்றேன், உங்களுக்கு இல்ல, ஈசிக்கு. ஈசிக்கு ஒரு 2 சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட் புது சப்ஜெக்ட். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம்க்கு ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால 200க்கு ஒரு 40 கொஸ்டின் 40-45 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் நான் எந்த எக்ஸாம்லையுமே பார்த்ததே கிடையாது. ஸோ அப்போதான் புதுசா எக்ஸாம் படித்தேன். இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸும் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனும் டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங், அது 3 அப்போதான் எக்ஸாமுக்கு லைட்டாக படிச்சுட்டு போனேன். ஸோ பட் அதுலேருந்து ஒரு 40 கொஸ்டின் பக்கமாக கேட்டிருந்தாங்க. 50 கேட்கல, ஆக்சுவலாக அரௌண்ட் 40 கேட்டிருந்தாங்க. ரிமைனிங் 150 கொஸ்டின் நான் எப்பயும் கிளாஸ் எடுக்கிறதா. ரிமைனிங் 150 கொஸ்டின்னா என்னுடைய சப்ஜெக்ட் எல்லாமே சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம், கண்ட்ரோல் சிஸ்டம், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், அனலாக் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக் டிவைஸ், கம்யூனிகேஷன் சிஸ்டம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ். மீதி சப்ஜெக்ட் எல்லாம் நான் எப்பயுமே கிளாஸ் எடுக்கிற சப்ஜெக்ட் தான், டிஎஸ்பி அதெல்லாம். பட் அந்த 40 கொஸ்டின் மட்டும் புதுசா படிச்சுட்டு போனேன். அந்த 40ல ஒரு 20 பக்கமா கரெக்டா இருக்கு. அதுக்கு புதுசா படிச்சுட்டு போய் கரெக்டே ஆகலின்னு எல்லாம் சொல்லல, புதுசா கஷ்டப்பட்டு படிச்சேன். பட் அது மாதிரி ஆவரேஜா எவ்வளவு மார்க் டிவியேஷன் போட்டுக்கலாம்னா ஒரு 175 போட்டுக்கலாம். 175 கொஸ்டின் கரெக்டா இருக்கும். ஜிகேல பாத்தீங்கன்னா ஒரு 35 கொஸ்டின் கரெக்டா இருக்கும். அப்போ மொத்தமா எவ்வளவு கொஸ்டின் கரெக்டா இருக்கும்? 210 கொஸ்டின். அப்ராக்சிமேட்டா சொல்றது, இது வந்து ஒரு 2-3 மார்க் முன்ன பின்ன மாறும். அது கரெக்டா தெரியாது, ஏன்னா நம்ம ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. மார்க் மட்டும்தான் கடைசியா வரும். அதனால 315 மார்க்குங்கிறதுனால 210 கொஸ்டின் கரெக்ட். நான் என்னுடைய அசம்ஷன்ல ஜிகே டெக்னிக்கல் அவுட் ஆஃப் 200க்கு ஒரு 175 கொஸ்டின் கரெக்டா இருக்கும். ஜிகே ஒரு 35 கரெக்டா இருக்கும். ஏன்னா ஜிகே அந்த ஒரே மாசம் 2 மாசத்துல அத்தனையுமே என்னால ஃபுல்லா படிக்க முடியல. பட் அப்படியும் இருக்கலாம், இல்லைன்னா இப்படியும் இருக்கலாம். இதுல ஒரு 170 கொஸ்டின் கரெக்டா இருக்கும், இதுல ஒரு 40 கொஸ்டின் கரெக்டா இருக்கும். அப்ப 210 கொஸ்டின் என்னோட இது கரெக்டா இருக்கும். அது கரெக்டா சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம ரெஸ்பான்ஸ் எல்லாம் செக் பண்ண முடியாது, நம்ம என்ன எழுதணும்னு செக் பண்ண முடியாது. ஸோ இதுல ஒன்று இப்படி கரெக்டா இருக்கும், ஒன்று இப்படி கரெக்டா இருக்கும். ஆவரேஜா 170 பிளஸ் ஆர் மைனஸ், ஜிகேல 40 பிளஸ் ஆர் மைனஸ் கரெக்டா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி கரெக்டா ஆகிறதுக்கு சான்ஸ் பார்த்துக்குங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான் நீங்க எல்லாமே எழுத போறீங்க. ஸோ அதனால நீங்க இந்த சான்ஸ் பார்த்துக்குங்க. ஓகேவா?